வாழ்க்கையில அவர் அறியாமல் ஒரு காரியமும் வரப்போவதில்லை. அவரையும் சார்ந்திருப்பீர்களானால் ஒருவேளை தீமையும் தேவன் நன்மையாய் மாற்றி விடுவார். ஒருவேளை அவரை சாதக்கூடாதபடிக்கு நாம் தூரம் இருப்போமானால் நம் வாழ்க்கையின் நிலை ஐயோ. நாம பயமுறுத்தும்படி சொல்ல ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் திருவுருவம் பற்றினதை உங்களிடத்திலே பேச மனமாட்சியோடு கூட கடந்து வந்திருக்கிறார். சுயமாய் பேசப்படுகின்ற காரியத்தை தேவன் இந்த இடத்துல அறிவிருக்கிறார். கடிந்து கொள்ளுதல் ஒரு குடும்பத்துக்கு வேணும். அப்பதான் அந்த குடும்பம் கட்டமைக்கப்படும். ஆண்டவர் கடிந்து கொள்ள விரும்புகின்றார். அது உன்னை காயப்படுத்தால் காயம் கட்டவே. நண்பரே, அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுத்த வந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட ஏற்படுங்க. மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களிலே எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எந்த தலைப்புல ஒரு வார்த்தையை கொண்டு பேசினோம்? விண்ணை நோக்கும் பார்வை, மண்ணை நோக்கும் பார்வை. கடந்த நாட்களிலே அழகாய் தேவ மனுஷனை குறித்து உங்களுக்கு காண்பித்தேன். ஆனால் அவரிடத்துல இருந்த ஒரு பெரிய காரியம் என்ன சொல்லுங்க? என்ன? வாலிபன் ரொம்ப முக்கியம். வாலிபத்திலும் சிருஷ்டிக்கிறனை நீ பாதியில முக்கவாசி பாவங்கள் எப்போ வந்து சொல்லுங்க? வாலிபத்தில் தான் வந்து. அல்லேலூயா. ஆனா வாலிபத்துல ஒரு மனுஷன் தன்னை தேவனுக்குள்ளாக அணிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டா நமக்கு சாட்சி ஸ்தேவானே. அல்லேலூயா. வாலிபத்திலே தேவனோடு கூட இணைந்திருக்கிறார். தேவன் மீது ஒரு பற்று, தேவன் மீது ஒரு அன்பு, இன்னும் அதிகமா தேவனை தேட வேண்டும் என்ற அந்த சிந்தை ஒரு மனிதனுக்குள் இருந்தது. அல்லேலூயா. அந்த மனிதனை குறித்து இன்னும் ஆழமாய் அதிகமாய் பார்க்கத்தக்கதாக மறுபடியும் உங்களை அவருக்கு நேராய் கொண்டு செல்ல விரும்புகின்றேன். எடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு நேராய் மறுபடியும் உங்களை அழைத்து சென்று அதே காரியத்தை கொஞ்சம் காண்பித்து அதன் ஆழத்தை உங்களோடு கூட பேசுவது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த ஸ்தேவானுடைய மரணத்திலே ஒரு பெரிய ரகசியம் ஒளிந்திருப்பதை என்று கர்த்தர் காண்பித்து கொடுத்த போது, ஆண்டவரே இத்தனை பெரிய காரியத்திற்காகத்தான் இத்தனை காரியத்தை செய்து முடித்திருந்து ஆண்டவருக்கு முன்பாக நீ தலை மட்டும் தாழ்த்தின காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் 6வது அதிகாரத்தில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிகோரையும் நிக்கோலையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்து மைந்தனாகிய அந்தியோகிய பட்டணத்தாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அல்லேலூயா. இப்போ 7 பேரை கொண்டு வந்து எத்தனை நிறுத்துறாங்க? நிறுத்துறாங்க. இப்பதான் படிச்சாங்க. மறுபடியும் படிமா அந்த பகுதி. ஸ்தேவானையும் பிலிப்பையும் கை எல்லாம் என்ன குடிங்களா கை விடுங்க. யாரே முதல்ல? ஸ்தேவானு, பிலிப்பு, பிலோமோரையும் நிக்கோனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்து மைந்தனாகிய அந்தியோகியா பட்டணத்தானாகிய அப்போ யார? நிக்கோலாவையும். மொத்தம் எத்தனை பேரு? 7 பேரா? 7 பேரா 8 பேரா? இங்க சிந்தை இருக்குமானால் கொஞ்சம் கவனிங்க. அல்லேலூயா. அங்கே அத்தனை பேரையும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் எதற்காக என்று நீங்கள் கேட்கலாம். வாலிபத்தை எதுக்கு தெரிந்து கொள்றாங்க? அங்க விதவையை விசாரிக்கணும். அல்லேலூயா. யாரை விசாரிக்கணும்? விதவைகளை அக்கறையோடு கூட விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் ஆகாரத்தையும் நம்ம கொடுக்கணும். அதற்கு யாரை தெரிஞ்சு கொண்டாங்க?
இந்த 7 பேரை தெரிஞ்சு கொள்றாங்க. இந்த 7 பேர் எங்க வந்து நிக்கிறாங்க? அல்லேலூயா. உங்க சத்தியத்தை கேட்கிற நீங்க அந்த அந்த சிந்தை உங்களுக்குள்ளே கடந்து வருவது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு நீங்க கடந்து போனதான் இது புரிய முடியும். வேதத்தை வாசிக்கிற நீங்க மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா சம்பவம் தெரியாது, என்னதான் உண்மை நடந்ததும் புரியாது. நான் அதுக்குள்ள கடந்து சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைங்க உண்மையில சொல்லுவாங்க, அவர் என்னை எப்படி கூப்பிட்டு திட்டாரு பாத்தியா? கர்த்தரோடு செய்து இருந்தால் கிருபை சமாதானம் தருவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் பாக்குறேன், நான் நேற்று வந்தேன், மேல வந்தேன், என் மகன் எல்லாரும் கிளீன் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல வந்து சொன்னாங்க, டாடி இந்த இடம் அழுக்க வந்து காரணம் நீங்க தான். ஏன் அப்படின்னு கேட்டா உடனே சொன்னா, நாட்டு முடிச்ச சாக்ஸ ஃபர்ஸ்ட் முதல்ல இங்க எடுத்துட்டு போங்க. அப்போ நான் நினைச்சேன், என்னையும் கேட்பதற்கு ஆண்டவர் ஒரு காக்காவை என்ன பண்ணிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா தேவ ஆலயம் நம்ம வீடு, அது நம்ம வீட்டை காட்டிலும் அதிகமா என்ன பண்ண கவனத்தோட கொடுப்பாங்க. எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஊழியக்காரர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அவர் சபையில நாங்க கிளீன் பண்றோம். இப்பெல்லாம் கிளீன் பண்ண மாட்டோம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சபையை கிளீன் பண்ண மாட்டோம். சபையில இருக்கிற எல்லா பொருளும் வெளியே போயிடும், எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கணும். சபைக்கு தான் இருக்கும், சபைக்கு வெளியே பெரிய டெரஸ் இருக்கும், அந்த டெரஸ்ல எல்லாத்தையும் சபையில இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வெளியே வச்சுக்குவோம். முதல்ல சர்ப்பு போட்டு சபையை கழுவுவோம். அது முடிஞ்ச பிறகு நல்ல தண்ணி போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த கம்ஃபர்ட் போட்டு என்ன பண்ணுவோம், சபையை ஃபுல்லா கழுவி தொடச்சி முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைக்க வச்சு எல்லாம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அல்லேலூயா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாஸ்ட் அங்கிருந்து வருவாரு. கரெக்டா அந்த எஜ்ஜி கார்னர் இருக்கல, அடுத்தது இப்படி பாத்தீங்களா தம்பி, உண்மையாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அன்னைக்கு அவர் ஏன் கத்து கொடுத்தாரு எனக்கு தெரியாது. நீங்க நல்லா புரியுது, இதுக்கோசம் தான் நாளைக்கு நம்மளையும் ஒரு இடத்துல மேற்பார நிக்க வைப்பாரு. நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தான் தெரியணும். அப்ப என் பிள்ளை சொன்னது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அவன் கிளீன் பண்ண மாட்டான். இங்க வந்து இந்த அவனையும் எல்லாம் பண்ண விட்டு கிளீன் பண்றாங்க. அல்லேலூயா. இது நம்ம வீடு. இங்க என்ன கூட வர மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க முன்னாடி இருக்கிற முன்னோடிகள் ஸ்டெடியா உட்கார்ந்து தானே பின்னாடி வந்தவங்க முதுகோட கூட உட்காருவாங்க. நம்மளுக்கே என்ன இல்ல. அல்லேலூயா. இந்த ஆபரேஷன் பண்றவங்க முதுகுல இவங்களுக்கு ஊசி போடுவாங்க. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்கன்னு தெரியல. இது இவ்வளவு பெருசா இருக்கு, அந்த நீடிலே வந்து இவ்வளவு பெருசா இருக்கும் ஊசியே. அதை நான் அந்த முதுகுல இறக்கி என்ன பண்ணுவாங்க, அனக்ஸ் கொடுப்பாங்க. மயக்கம் கொடுக்கும்போது முதுகுல இறக்குவாங்க. அந்த முதுகு அப்படியே சாட்சி இறக்குவாங்க. அது சிலருக்கு பெயின் வந்துடும், ரொம்ப பெயின் வந்துடும். அந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு அந்த இடுப்பு வலி போகாது அவ்வளவு சீக்கிரம். அல்லேலூயா. அந்த வலியெல்லாம் இருக்கும் போது எனக்கு இருக்கும் கர்த்தருக்கு நிறைய நேரத்துல. ஆனா அந்த வலியில இருக்கும் போதே நான் என்ன பண்றேன், எத்தனை மணி நேரம் நிக்கிறேன், 1.5 மணி நேரம் பேசணும், 2 மணி நேரம் பேசுறேன். ஓகே, உங்களை கர்த்தர் உட்கார வச்சுக்கிறாரு. நீங்களாம் எவ்வளவு கவனமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் நீட்டா உட்காரும் போது வரவங்க உங்களை பார்க்கும் போது இங்க இப்படிதான் உட்காரணும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க. இப்போ இந்த 7 பேரையும் தேவன் என்ன பண்றாரு, தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நிக்க வைத்து அவங்களுக்கு ஒரு காரியம் செய்யணும். வாலிப பிள்ளைங்க, இவங்க கிட்ட 2 குவாலிபிகேஷன் அங்க ஆல்ரெடி காட்டுறாங்க. என்னென்ன இருக்குதுன்றாங்க, விசுவாசமும் பரிசுத்தம், 2 காரியம். அதனால இந்த தலைப்புல என்ன பண்ணும், விசுவாசமா பரிசுத்தமா. இங்கே பாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாரு. யார் நோட் பண்ண விரும்புறீங்களோ என்ன பண்ணுங்க, நோட் பண்ணீங்க. இந்த 2 குவாலிபிகேஷன் யார் இடத்துல இருக்குது, ஒரு மனுஷன் மட்டும் தான். 7 பேரை காட்டி கொடுக்கறோம்ல, ஆனா ஒரு மனுஷனை காட்டி கொடுக்குறேன். அந்த ஒரு மனுஷனை கொண்டு தேவன் செய்த திட்டங்களை உனக்கு காட்டி கொடுக்கிறேன். ஏன்னா அவனுடைய பார்வை என்னை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. மண்ணை நோக்கின்ற பார்வை குறித்து நான் கொஞ்சம் தான் பேச போறேன். அது வருகின்ற வாரத்துல இன்னும் ஒரு 2 வாரம் கழிச்சு நான் பேசுறேன். ஆனா விண்ணை நோக்கின்ற பார்வை ரொம்ப அவசியம். நீ கெட்டு போகாம, நீ விழுந்துடாம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பா இந்த விண்ணை நோக்குற பார்வை உனக்கு தெரியும். ஏதோ வர எதுக்கோ கைது போறேன், ஏதோ இருக்கிற அப்படின்ற வாழ்க்கை இல்லப்பா. இது மட்டும் கர்த்தர் உன்னை கணக்கு கேட்கின்ற நாட்களுக்குள்ளே கடந்து வந்து விட்டாய். நீ தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நீ சும்மா பரலவை ஏறி போயிட முடியாது. கர்த்தர் கண்டிப்பா கணக்கு கேட்டுதான் உன்னை கூட்டு போவாரு. அல்லேலூயா.
நம்ம நினைச்சிருக்கோம் பிரதர், நான் எல்லா பாவத்தையும் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு தேவ சத்தத்துக்கே செயல்படாம ஆண்டவன் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சொல்வதை ஒரு வாரமும் இங்க வந்து எந்த மனுஷனும் என்ன பேசல. ஆவியானவர் எதை பேச சொல்றாரோ அதை தான் பேசணும். அல்லேலூயா. அந்த காரியத்தை ஆவியானவர் என்கிட்ட இல்லை, ஏன்னா அவருடைய நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிதாவின் நாட்கள் முடிந்து விட்டது, குமாரனுடைய நாட்கள் நிறைவேறினது. இப்ப யாருடைய நாட்கள் இருக்கிற? குமாரன் சாட்சி கொடுக்கிறார், நான் சென்று உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகின்றேன். அல்லேலூயா. அவர் வந்து கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பாராம். அவருடைய நாட்கள்ல வாழ நமக்கு பயம் இல்ல, பரிசுத்த ஆவியானவரை கேட்கின்ற அந்த துணிவு இல்ல. ஆவியானவர் உள்ளதான் பரிசுத்தமா உள்ள வரும், ஆவியானவர் உள்ளதான் விசுவாசமா உள்ள வரும். அல்லேலூயா. நீ கிட்டி சொன்னா ரெண்டுமே தேவை. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளு, ஆண்டவர் முதல்ல ஆவியானவரே தொடங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க, ஏன்னா என்னுடைய பார்வை தேவனுக்கு உரியதா இருக்கட்டும் என்று கேளு. இங்க கடந்து வந்த அந்த வாலிபர் 7 பேரை நிக்க வைக்கிறாங்க. அதுல ஒரு மனுஷன் மீது அங்க இருக்கிற எல்லா ஊழியக்காரர்களும் 7 பேர்களே கையை நீட்டினாங்க. ஆனா ஒரு மனுஷனை காண்பித்து கொடுக்கிற அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல கைகளை வச்சாங்க. தேவ வசனம் உனக்குள்ளே விருத்தி அடையணும். ஒவ்வொரு நாளில் ஆண்டவர் எதையோ பேசுறாரு. என்ன பேசுறாரு? மாம்ச சிந்த மரணம். எதையோ கேட்கிறது, ஏதோ பேசுறாங்க, ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாங்க. அந்த காரியத்தை கேட்கறதுக்காக நீங்க வராத. உன்னை கொண்டு தேவன் செய்ய போகின்ற திட்டம் என்ன என்பதை முதல்ல நீ தேடு. நான் கர்த்தரோடு கூட இசைந்து நடக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தானே தேவன் என்னையும் தெரிந்து கொண்டாரு. எதற்காக தெரிந்து கொண்டாரு? நான் வழி தப்பி திரிவதற்காகவா? எதற்காக? ஆண்டவரே தெரிஞ்சு கொண்ட நோக்கம் எதற்காக? ஆண்டவரே நான் வழி தப்பி திரிவதற்காக அல்ல, என்னை தெரிந்து கொண்டது தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே. சிலுவை சுமந்த உன்னை பாதத்திற்கு நேரா நான் கடந்து வந்தனா, நான் சொன்ன ஆண்டவரே நான் தாங்குற ஆண்டவரே. இங்கே அறிமத்தியும் ஊரானாகி ஒரு மனுஷன் தாங்கினது போல இல்ல, நானும் தாங்குவேன் ஆண்டவரே, நானும் சுமப்ப ஆண்டவரே. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கான நோக்கம் பெரியது. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் ஒப்பு கொடுக்கத்தக்கதாகத்தான் தேவன் இந்த நாளிலே சீஷர்களை தெரிந்து கொள்கிறார். அந்த நாட்கள்ல 120 பேர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 120 சீஷர்கள் இருந்தாங்க. இந்த வரத்துக்கு முன்னாடி நடந்த காரியம் 120. ஆனா நடந்த காரியம் பாருங்க, பேதுரு பிரசங்கம் பண்ணாரு, ஒரு நாள் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு திரும்ப பிரசங்கம் பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. சீஷர்கள் பெருக துவங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷனுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. ஏன் சீஷன் தொகை நீங்க பெருக மாட்டேன்னு சொல்லுங்க? ஏன்னா தேவ வசனத்தை கேட்க வேண்டிய பிள்ளைகள் செவி கொடுத்து கேட்க மாட்டீங்க. உனக்கு இதை காட்டிலும் மேன்மையான வேலை எதுவும் இருக்கு? அல்லேலூயா. நீ தேவ சித்தம் செய்ய மாட்ட, தேவ சுத்தம் உன் வாழ்க்கையில கேட்காது. மத்த எல்லாம் உனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் உனக்கு முன்னாடி ஓடுவான். அல்லேலூயா. உனக்கு பின்னாடி வந்தவங்க உனக்கு முன்னாடி ஓடுவான். ஆனா நீயோ பின்தங்கியே நிற்ப. ஏன் சொல்லுங்க? கேட்க வேண்டிய நேரத்துல தேவ சத்தத்தை நான் கேட்கல ஆண்டவரே. தேவ சத்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சித்தம் என்னும் பலமாக நோக்கிக்குதே. தேவ சத்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சித்தம் என்னும் பலமாக நோக்கிக்குதே.
பொன்னை போல பொன்னாக பொன்னை போல பொன்னாக விளங்கு சாதிக்குமே சோதித்தீரா உன்னை போல ஆண்டவர் குணமிடுவார். அல்லேலூயா. கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், இங்க பேசுற காரியம் கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா பொண்ணுக்கு ஒரு தன்மை இருக்குது. அது 100 டிகிரி 200 டிகிரி 300 டிகிரி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணுவாங்களா, சூடாக்கினே இருப்பாங்களா. அல்லேலூயா. 1200 டிகிரி வரும்போது 600 டிகிரி வரும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த கரும்பு எல்லாம் காணாம போயிடுமா. 1200 டிகிரி வர சொல்ல தட்டா அந்த தங்கத்தை எட்டி பார்த்தானா அவன் முகம் அந்த தங்கத்துல தெரியுமா. அது தன்னை அப்படியே உருமாற்றி கொண்டிருக்குமா. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றுமா. நீங்க புடங்குற இடம் இங்க கொஞ்சம் மாட்டோம். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சம் மாட்டோம். என் செல்லவே என் பட்டுதான் கொஞ்சம் மாட்டோம் செய்வோம். எப்ப தெரியுமா, நீ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அதையும் செய்வோம். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் தான் பிரதர் வர, ஒரு நாள் வரவங்களையே இப்படி கொஞ்சம்னா ஒரு நாள் வரவங்க எப்படி கொஞ்சம் பாத்துங்க. ஆனாலும் என் பிள்ளைகள் ஒரு நாள் பொண்ணாய் விளங்கும். பொண்ணு எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தானா கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் அது தன்மை எப்படிமா ஜொலித்து நான் இங்கதான் இருக்கிறேன் மற்ற எல்லாருக்கும் காண்பித்து கொடுக்கிறோம். அல்லேலூயா. அந்த தேசத்துல அத்தனை பேர் இருந்திருக்கான். ஆனா 7 பேர் மட்டும் வாலிபரை தெரிஞ்சு கொள்றாங்க. அவர்களுக்கு முன்பாக அப்போஸ்தலர்கள் கடந்து சென்று ஜெபித்து கைகளை வைத்தபோது அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபித்தார்கள், கைகளை அவர்கள் மேல வைத்தார்கள், தேவ வசனம் பூர்த்தி அடைந்தது. தேவ வசனம் எந்த மனுஷன் ஆண்டவரே உன்னுடைய கரங்களின் மீது இறங்க பொழுது, உன்னுடைய வார்த்தைகள் எனக்குள்ளே கடந்து வர பொழுது தேவ வசனம் பூர்த்தி அடைந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு முன்பாக சொலிக்கும் பொன்னை போல மாறிவிடத்தக்கதாக. அல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து நலமுடன் நடத்துவார். சாட்சியாய் இருக்கிறார். சாட்சியாய் இருக்கிறார். அங்கு எல்லாருமே தேவ சத்தம் துணிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் தேவ சுத்தத்தை செய்யறேன். இப்ப வந்த வேலை என்ன வேலை, வந்து பரிமாறதான் வந்தாங்க. கொடுக்க வந்த வேலை ஒண்ணு, ஆனா ஆவிக்குரிய அவன் வளர்றான், உள்ள வளரான். அப்போஸ்தலருடைய சத்தத்தெல்லாம் கேட்கிறான். எங்கேயோ இருந்தாலும் சரி சத்தத்தை கேட்டு வளர்ற சீஷர்களும் உண்டு. எங்க இருந்தாலும் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு வாழ்க்கை வாழற விசுவாசிகளும் உண்டு. உங்க வளர்ச்சி எங்க பார்க்கலாம் தெரியுமா? நீங்க அடிக்கடி சொல்லலாம், எப்ப பாரு டெக்னே இருக்கிறாரியா. நான் நீங்க ஊழியக்காரனா இன்னும் சொல்லுவேன். எங்க ஊழியக்காரனுக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம், ஒரு நாள் பாஸ் பண்ணாங்க. அதிகாலையில டெய்லி 4 மணிக்கு நானும் பாஸ் பண்ணி பையனை போய் ஜெபம் பண்ணுவோம். 4 மணிக்கும் போயிடுவோம் சபைக்கு. அதனால ரொம்ப இருட்டா இருக்கும், போயிடுவோம். என்னுடைய 27வது வயசு நினைக்கிறேன், 27 28 வயசு இருக்கும். போயிடுவோம். நாங்க ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஆவியானவர் எங்களை தொடுவதை முழங்கால் படிக்கிட்டு நாங்க பாட்டு ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரம் எங்க மேல வந்து விழும்போது நாங்க கொத்து விழுந்துனே இருப்போம். எங்களால முழங்கால் எல்லாம் நிக்க முடியாது, நின்று கொண்டே இருப்போம். இப்படியே எங்க வாழ்க்கை தொடர்ந்து போய்கொண்டே வச்சு அந்த முகம் வாலிப பையன்
ஆனாலும் வைராக்கியத்தோடு கூட தேவனுக்காக எழும்பின நாட்கள் உண்டு. நாங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தோம். ஒரு நாள் சாவி என்கிட்ட தான் இருக்கும், சச்சுடைய சாவி என்கிட்ட தான் இருக்கும். ஒருவேளை அன்னைக்கு எதுக்கு தேவன் அந்த கீயை கொடுத்தான்னு தெரியாது. நான் கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அன்னைக்கு அனுமதிச்சிருந்தார். சாமி நான் தான் வச்சிருப்பேன். எப்பயுமே நான் தான் போய் சபையை தரப்பேன், எல்லா காரியத்தையும் செய்வேன். சாமி என்ன பண்ணுவோம், பாஸ்டர் சில நேரம் சொல்லுவேன், தம்பி இங்க வச்சுட்டு போயிருந்தா ஒரு சின்ன ஒரு சர்ச்சை பக்கத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சுட்டு போயிடுவாரு. நிறைய நேரத்துல சாவி என்கிட்ட தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீ என்னப்பா சாவி நீ வச்சிருக்கிற, சாவி கொடு அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி ஒரு 7 மணி இருக்கும். நான் பாஸ்டர் இடத்துல போனேன். பிரதர், நான் பாஸ்டர் கொடுக்க மாட்டேன், பிரதர் தான் கூப்பிடுவேன். நிறைய முறை சொல்லிட்டு இருக்காங்க, ஊழியக்கார தான் கூப்பிடணும், ஆனா நான் பிரதர் தான் கூப்பிடுவேன். அப்போ அவர்கிட்ட போய் சொன்னேன், பிரதர் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, சிஸ்டர் வந்து இப்படி திட்டாங்க, பாஸ்டர் அப்படி திட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது, சாமி நீங்க வாங்கிக்கோங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், நம்ம கோரெல்லாம் இயேசு மட்டும்தான். எதிரடையா நிறைய பேர் வருவாங்க. நம்ம கோல் யார் தான்? இயேசு மட்டும்தான். ஒருவேளை நீ ஓடுற ஓட்டத்துல உனக்கு தடை செய்யத்தக்கதாக அநேகர் கடந்து வரலாம். பாசமா கூட தடை பண்ணலாம், ஊழியக்காரன் உனக்கு எதிரடியா நிற்கலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், என் கோல் எல்லாம் இயேசு மட்டும்தான். அவர் என்னை கொண்டு வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக நான் என்னையும் தாழ்த்துவேன். அவரை நீங்க சொன்ன வார்த்தை நான் அதிகம், என் கோல் எல்லாம் இயேசப்பா மட்டும்தான். ஒரு நாள் சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட சூழ்நிலை வந்தது, அனுப்பப்பட்டேன். ஆனா ஒரு காரியத்தை பிடிச்சிங்க, இயேசப்பா கட்டியமா பிடிச்சிங்க. ஆண்டவரே, நீ என்னதான் என் வாழ்க்கை ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, ஏன்னா மரண இருளில் பள்ளத்தாக்கில நடக்கும் போது நீதான் எனக்கு கற்றுக் கொடுத்த. எல்லாம் கிராம ஊழியம் கொண்டு போயிட்டு அதே ஸ்கிரிப்ட் போட்டு என்னன்னா போன ஒரு பிச்சைக்காரன போல நான் அநேக கிராமத்துல அலைந்தது தெரிந்தது உண்டு, இது இயேசுவுக்காக. ஆனா கற்றுக்கொண்டது ஒரு ஊழியக்காரன் கொண்டு கற்று விட்டாரு, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தேவன் மீது அதிகமா அன்பு வரத்தக்கதாக அவர் எனக்கு ஊட்டி கொடுத்த அந்த காரியங்களை நான் இன்னமும் மறக்கவும் மாட்டேன். எனக்கு முன் நின்று நலமானவர்களை கற்றுக் கொடுத்ததை ஒரு நாள் வாழ்க்கையில் நான் மறக்க கூடாது. காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு, நான் கற்றுக்கொண்டேன். ஒரு நாள் வெளியே வரும்போது தேவனுடைய சத்தம் கேட்டது, ஆண்டவருக்கு ஆண்டவரை நான் என்ன ஊழியம் செய்கிற ஆண்டவரை, என்னை உருவாக்கிட்டீங்க, என்னை தெரிஞ்சு கொண்டீங்க, என்னை அழைத்து கொண்டு போய் எங்கேயோ இருந்த என்னையும் உனக்குள்ள வளர்த்துட்டீங்க ஆண்டவரை, நான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர், உனக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவருடைய பெரிய சத்தம் இருந்தது. மருத்துவமனை ஊழியத்துக்கு போ, மனுஷன் உன்னை கைவிடலாம், மகிமையின் தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. மனமாற்றம் உனக்கு இருக்கணும் அவருக்குள்ள. ஆண்டவரை, எப்படியாவது நம் மரண மேல வரத்துக்குள்ளாவது உன்னுடைய சித்தத்தை செய்து முடித்தோம் அப்படின்னு நினைச்சாதான் தேவனுடைய அன்புக்குள்ள நீ கெட்டு வருவ. ஆரம்ப காலகட்டம் 10 ரூபாய் தின்னாக்கி மருத்துவமனைக்கு போற டிராக்ஸ் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்ல. 250 ரூபாய் கொடுத்து டிராக்ஸ் வாங்கிட்டோம். வாங்கி 3 வாரம் போறோம். 3 வாரத்துல டிராக்ஸ் காலி, வாங்கறதுக்கு காசு இல்ல. வண்டியில போயிட்டு இருக்கிற கர்த்தருடைய சத்தத்துக்கு டிராக்ஸ் வாங்காத ஆண்டவரை ஊழியம் முடிஞ்சிச்சா? ஆண்டவர் சொல்ற டிராக்ஸ் எழுது, ஒன்னுத்துக்கும் உதவாத ஆண்டவரை நீ எழுது, நான் கூட இருப்பேன். நீ கேட்கிற என்ன ஆண்டவரை, எல்லாருமே மேல தலைப்பு போடுவாங்களா, என்ன போடணும் ஆண்டவரை, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வரும்னு சொல்லிட்டு தலைப்பு போடுவாங்க. டிராக்ஸ் எழுதும்போது ஆண்டவர் பச்சை பஸ் காலேஜ் காம்பவுண்ட் ஓரமா போனா எதிர்க்க வானத்துல காட்டுற லார்ட், இந்த லார்ட் வார்த்தை ரொம்ப பெருசா மேகத்துல காட்டுறாரு. அதுக்கு கீழே கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை என்ன வழி நடத்த ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம சபையின் மேய்ப்பர் அவரே. அல்லேலூயா. அதனால இன்னி வரைக்கும் ஓடி இருக்கிறோம். நம்ம ஓட்டத்தை ஒருத்தர் தடவிட முடியல. எல்லாம் சொன்னாங்க, மருத்துவமனை ஊழியத்துக்கு போனா அது எதுவனா வரட்டையா, ஆண்டவரனை முன் குறிச்சா முன் கைத்த காரியத்தை செய்ய முடிக்கத்தக்கதாக இருப்போம். 2013 நடந்த விபத்துல கால எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இன்னைக்கு முழுசா உங்க முன்னாடி நான் நிக்க முடியாது. கர்த்தர் இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. விழுந்து போவன் சத்ரு நினைச்சான், எழுந்து நிக்கப்பட்ட ஆண்டவர் நினைச்சிட்டாரு. அதனால இன்னைக்கு நீ ஜீவனோட கூட இருக்கிறோம். அல்லேலூயா. மரித்து போக வேண்டிய உண்மையும் என்னையும் சாட்சியா இருந்தது அவரே. அதை நான் புரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன், என் ஓட்ட அமிர்தமா இருக்கும். உன்னை போல உணவிட்டாலும் பொன்னாக
தேவ சத்தம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆண்டவரே, என்ன அதற்காகத்தானே ஆண்டவரை அழைச்சு வந்தீங்க, என்ன அதற்காகத்தானே தெரிஞ்சு கொண்டீங்க. ஒருவேளை இன்னும் தெரியப்பட்ட ஸ்தேவான் நீரே. அல்லேலூயா. இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான் யார்தான்? நீங்க தான் பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குடிக்க சொல்ல ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தேவான் நீரே. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீச்சருடைய தொகை எருசலேமில் மட்டும் இல்ல, எல்லா சபையிலும் சீச்சருடைய தொகை பெருகுன்னா இங்க உனக்குள்ள வசனம் விருத்தி அடையணும். தாகம் உனக்குள்ள கடந்து வரணும். எப்படியாவது ஆண்டவரே உன் ஊழியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக எப்படியாவது சொல்ல ஆண்டவரே ஊழியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக. நாங்க போகும்போது அப்படிதான் போவோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பைக்ல 2 தம்பிங்க, நானும் நிகழ்மையான ஒரு தம்பியும் போவோம். வாலிப தம்பி அவனுக்கும் கொஞ்சம் வயதாக்கி எப்படியாவது ஏசப்பா சொல்லி நானும் வரேன் நம்ம கூட. முதல் அனுபவம் மருத்துவமனைக்குள்ள போறோம். டிராக்ஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியல எப்படி சோமனும் தெரியாது. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ஆண்டவரை நீ சொல்லிட்டீங்க, நான் தைரியமா வந்துட்டு ஆண்டவரை, ஆனா எப்படி சோகம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஏசப்பா. படி ஏற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறேன். இங்க அனுபவம் தான். ஆண்டவருடைய சத்தம் கேட்குது, மெல்லிய சத்தம் கேட்குது. கிட்ட போ, அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு, அந்த பிரச்சனைக்காக மட்டும் செவி. ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய சத்தம் கேட்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கேட்கும். 2007 ஒரு முறை கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்டுச்சு. கட்டிலுக்கு அடியில படுத்திருக்கிறேன். நான் சொன்னேன் ஆண்டவரே, என் பேர் விக்டர். மறுபடியும் அந்த சத்தம் என் இருதயத்தை பதற வைக்கத்தக்கதாக, என் செவிகளை விட்டு பிரியக்கூடாதபடிக்கு 2வது முறை சத்தம் கேட்குது. அதிகாரமுடைய சத்தம், என்னை எழுப்புகின்ற சத்தம், என்னை உயிர்ப்பிக்கின்ற சத்தம். இன்னும் 2007 கேட்ட சத்தம் இன்னும் என் காதை விட்டு போல தேவனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அதனாலதான் எனக்கு பிளவு போல கொடுத்தீங்களும் கூட எனக்கு தெரியாது. நடத்துகின்ற காரியத்தை நான் கவனிச்சு கொண்டே இருந்தேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக. அல்லேலூயா. அந்த சத்தம் வாழ்க்கையில் மாறவே இல்லை. நிறைய பேருக்கு இயேசுவா பேசுவாரா? நிச்சயமா பேசுவார். சாட்சி நானாவே இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஆண்டவர் அந்த படி எடுக்கும் போது மருத்துவமனைக்குள்ள அவர் சொன்ன காரியம் இப்போ நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். முதல்
ஆள் எடுத்து போறான். அப்பண்டிஸ் அவருக்கு வயிற்றுவலியோடு கூட படுத்துங்கிறாரு. கிட்ட போய் கேட்கிறாங்க, சவம் பண்ணுவாங்க, பண்ணுப்பா, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ரொம்ப வயிறு வலிப்பா, ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வயிற்று வலியை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இந்த வயிற்று வலியை எடுத்து போடுங்க, ஒரு வேதனை நீங்க ஒரு சுகமாய் இருக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. அந்த சத்தம் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்த வண்ணமா இருந்துச்சு. அந்த ஜபத்தை தேவன் கேட்டார். மறுவாரத்தில் போய் பார்த்தா அந்த மனுஷன் அங்க காணும். 6 மாசம் கடந்து போச்சு. மாத்தி மாத்தி கேஎம்சி ஜிஹெச்ல போக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் நடந்த ஜிஹெச்ல நடந்த ஒரு காரியம், நான் ஆண்டவர்கிட்ட அதுக்கு முன்னாடி வாழ்ந்தது, ஆண்டவரை விதைக்கிற ஆண்டவரை, ஒரு அறுவடையும் இல்லையே, ஒரு பலனையும் நாங்க பார்க்கலையே, நடந்த காரியத்துக்கு அன்னைக்கு நான் உள்ள போல ஒரு இஸ்லாமிய படத்தை இருக்கிறாரு. நான் போறேன், என் தம்பி போறான், என் கூட திமுத்தின்னு ஒரு சகோதரன் இணைந்து கொண்டாரு. அதற்கு பிற்பாடு நாங்கெல்லாம் போய் கேம்ஸ்ல ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது கேம்ஸ்ல ஜிஹெச்ல ஜெபம் பண்றோம். அந்த மாடுக்குள்ள மேல போயிட்டோம், ஜெபம் பண்றோம். படிக்கல ஒரு மனுஷன், அவர் இடத்துல நான் தான் போறேன். உள்ள போயிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் திரும்பினோடனே அவர் லெஃப்ட் சைட்ல படுத்துக்கிறாரு. மற்ற 2 பெட்ல வேற ஒருத்தர் பண்றாங்க. நான் பண்ணிட்டு அவர் கிட்ட போறேன். ஒரு இஸ்லாமியர் அடுத்து கொண்டே படுத்து கொண்டு இருக்கிறாரு. கிட்ட போய் என்ன ஜெபம் பண்ணவன் கேட்டார். அவர் ஏதாவது கண்ணுல தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிச்சு. என்ன நான் கேட்டேன், ஒரு காரியத்தையும் சொல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த காரியத்தை அவரு அதுக்கு பிற்பாடுதான் எங்களுக்கு சொன்னாரு. அடுத்து கொண்டு இருந்தார். நான் சொன்னேன், வேற எந்த காரியம் பேசல, அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவான்னு கேட்டேன். கையை வச்சேன். 38 வருஷமாய் எதிரியோடு கூட படுத்திருந்த ஒரு மனுஷனை எழுப்ப கூடுமானால் அந்த மனுஷனை எழுப்ப ஆண்டவரை, எதுக்கும் சந்தோஷமா மாறட்ட ஆண்டவரை அப்படி என்று சொல்லி செபித்த காரியம் அவர் கண்கள்ல தண்ணீரை ஊற்ற வைத்தது. குளமா ஆயிடுச்சு அவர் கண்ணை. சொல்றாரு, வெள்ளூர் சேம்ஸ் வந்து வர தம்பி, அங்க என்ன அன்பிட்னு சொல்லிட்டு இங்க அனுப்பிச்சிட்டாங்க. இங்க டாக்டர் என்ன முன்னாடி பார்த்து சொல்றாரு, 1 மாசம் மாத்திரை தர, நீ சாப்பிடு அப்படி என்று சொன்னவர் பின்னாடி போய் சொன்னாரு, இந்த பாடி ஆபரேஷன் பண்ணதுக்கு தாங்காது. என்ன மனுஷனா பார்க்கல, ஒரு பாடியா பார்த்தாங்க. நான் கர்த்தரோ என்று நீ மனுஷனாய் பார்த்தான். நான் சொன்னேன், கர்த்தர் நிச்சயமா உங்களை சுகமாக்கிடுவார், நீங்க நடப்பீங்க. 3வது நாள் அவர் போன் பண்றாரு. நான் போன் எடுக்கல. பாஸ்டமா இருக்காங்க, இன்னைக்கு அன்னைக்கு விபத்து, என் கால எலும்புகள் 2 முறிக்கப்பட்டுச்சு. நான் மருத்துவமனைக்குள்ள ஆபரேஷன் தேட்டர்ல 7:40 எனக்கு கொண்டு போயிட்டாங்க. மாலை வரைக்கும் ஆபரேஷன் நடந்திருக்குது. அவங்க தான் எடுத்து பேசுறாங்க. இப்போ அவர் சொன்னாரு, 3வது நாள்ல அவர் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நடக்க ஆரம்பித்த போது அவர் சாட்சி கொடுத்தாரா, நான் இன்னைக்கு நடக்கிறேன், நிச்சயமான சகோதரி தேவன் நடக்க வைப்பார். அல்லேலூயா. யார் சாட்சி கொடுப்பது? வேற ஒருவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறாருப்பா. நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய சத்தம் இங்க உனக்கு கேட்குமானால் உன்னை குறித்து உலகம் சாட்சி கொடுக்கும். தேவனுடைய திட்டம் உனக்குள்ளே இருக்குமானால் உன்னை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். ஒருவேளை அழைக்கப்பட்ட அழைப்பை நான் மறந்துட்டேன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டதை நான் மறந்து விட்டேன்னா, என் வாழ்க்கை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்ச மாதிரியே போயிடும். அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷர்கள் தொகை எருசலேமிலே பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேக விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். யாரு? ஆசாரியர். நம்மளால என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. பிரதர் 2023 தான் பரவாயில்ல பிரதர். 2024 ஆண்டவர்களுக்கு கீழ்ப்படி. ஆண்டவரே, இந்த ரட்சிக்கும்படிக்கு என்னோட கூட இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒருவேளை ஸ்தேவானை தெரிஞ்சு கொண்டது போல என்ன தெரிஞ்சு கொண்டீர் ஆண்டவரே. நான் என்ன தாழ்த்தினாதான் தேவ வசனம் எனக்குள்ள விருத்தி அடையும். எனக்குள்ள தேவ வசனம் விருத்தி அடைந்தாதான் ஆத்துமாக்கள் சபைக்குள்ள பெருகும். ஆண்டவருடைய அன்பை மற்றவங்ககிட்ட சொல்ல முடியும். தேவனுடைய அன்பு மற்றவர்களையும் பரலோகத்துக்கு என்னோடு கூட நடத்தி வந்துடும். சிலருடைய வாழ்க்கையில விருதமாகுது. ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்களோ அதே போல இன்னி வரைக்கும் வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர். அதற்காக உன்னையும் என்னையும் தேவன் அழைக்கல. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை உனக்கு வரணும். உன் பார்வையெல்லாம் பரலோகமா இருக்கணும். தவறி விழுந்து எல்லா மனுஷனையும் இயல்பு, ஆனா எழுந்து நட.
அல்லேலூயா. உன் குஷ்டரோகத்தை தேவன் மாத்திட்டார் என்றுக்கோசம் நான் குஷ்டரோகி என்று சொல்லப்படாது. நான் மாறிட்டப்பா, ஆண்டவரை மாற்றி விட்டார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. எந்த மனுஷன் விண்ணின் வார்த்தைக்காக தன்னை தரானோ அவனை ஆண்டவர் உண்மை உள்ளவன் என்றுதான் அழைப்பார். நீங்க என்னதான் நான் உடைச்சு கூட்டி ஓடா போனாலும் என்னை எவனும் கூப்பிட்டு என்ன பண்ண மாட்டான். நான் உடைச்சு ஓடா போயிட்டேன், என் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கிறாங்க, ஆனாலும் அவங்க உங்களை நல்லவன் சொல்ல மாட்டாங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. என் வாழ்க்கையில அனுபவிச்சது சொல்றேன். அல்லேலூயா. என்னதான் காரியத்தை நீ ஓடா உழைச்சி, அல்லேலூயா, ஆனா ஆண்டவருக்காக நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்து பாரு, ஆண்டவர் உன்னை சொல்லுவார், விண்ணின் வார்த்தைக்காய் என்னையே ஒப்பு கொடுத்திய உன்னை நல்லவன் என்று அழைக்கிறேன். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் என்று அழைக்கக்கூடியவர் நம்முடைய தேவனே. விண்ணின் வார்த்தைக்காய் என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்று அழைத்தீர் ஆண்டவரே. உன் உண்மை ஆண்டவருக்கு தெரியும், அது மற்றவங்களுக்கும் தெரிய வேண்டாம். அல்லேலூயா. அங்கே சீஷர்கள் பெருகுவதற்கு காரணம் என்னவோ, அங்கே வார்த்தை விருத்தி அடைய ஆரம்பிச்சது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வார்த்தை விருத்தி அடையணும், அப்பதான் வாழ்க்கை மாறும். கால மூடிட்டா எத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறும்? நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், இந்த நல்ல பாம்பு தெரியுங்களா, அது ரொம்ப நல்ல பாம்பு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்ல. ஏன்னா அதுக்கு காது கேட்காது. ஆனா நம்மால என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி டிபி ஊதுவோம், அது அப்படியே ஆடும். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நம்மளுக்கு அநேகருக்கு என்ன கேட்கறது இல்ல தேவ சமூகத்துல வந்தா. ஆனா நம்மள பாக்குறவங்க சொல்றாங்க, ஆடுது பாருங்க, நல்ல பாம்பு. கிட்ட போய் பார்த்தா தெரியும் அது நல்ல பாம்பா பயங்கரமான விஷம். பக்கத்துல கேமிச்சு நல்லா குடிக்க சொல்லி உண்மைதான் சொல்றாரு. அல்லேலூயா. பாம்பு கடிச்சா கூட கொட்டுக்கு போயிடுவோம். அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த என்எஸ்கேன்னு ஒருத்தர் அழகா ஒரு பாட்டு பாடுவார். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலையற்று போன மனிதனுடைய நாக்குதான். அது பயங்கரமான ஆயுதம். அல்லேலூயா.
அதெல்லாம் நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. அதெல்லாம் புரிஞ்சுங்க. நாக்கு விஷம். நம்ம பேசுற வார்த்தையால ஒரு மனுஷனை சாவடிச்சிருவோம். நல்லாதவங்களை சித்துட்டாங்கன்னு சொல்லியே சாவடிச்சிருவோம். எப்ப நீ நல்ல வார்த்தையை பேச சொல்லு, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப இருதயத்துல நிறைவு வரணும்னா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? தேவ வசனம் விருத்தி அடையணும் உனக்குள்ள. அப்ப செவிகளை திறந்து கேட்கணும், ஆண்டவரே நான் எந்த பாவம் செய்யறேன், ஆண்டவரே என்ன துரோகம் செய்யறேன், யாருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறேன், என் தேவ சித்தத்தை செய்யறனா செய்ய மாட்டேனான்ட்டு நீ உன் செவிகளை திறந்து கேட்டாதான் கர்த்தர் பேசுவாரு. ஏன் சொல்லுங்க, சபை கொடுங்களை விட்டு விடாதீங்கன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஏன்? உன் தப்பிதங்களை உனக்கு உணர்த்தி காட்டுகின்ற வீடு எதுதான்? ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தை நீ கிட்டி சேராம இருந்தா உன் தப்பு உனக்கு தப்பாவே தெரியாது. இதெல்லாம் தப்பு சில காரியத்தை நம்ம நினைச்சு வச்சிருப்போம். எதெல்லாம் தப்பு நினைக்கிறது எல்லாம் தப்புதான். ஹல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையை மாத்திக்கணும்னா முதல்ல தேவ சமூகத்துல ஒப்புவிட, ஆண்டவரே உன் சத்தம் எனக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசர்கள் தொகையோ எருசலேமிலே மிகவும் பெருகுச்சு. இந்த பட்டணத்துல ஏன் தொகை பெருக மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க. ஏன் தேவ பிள்ளைகளுடைய பாருங்களேன், நீங்க கணக்கெடுப்பு பார்த்தாங்கன்னா கிறிஸ்துவர்கள் எத்தனை பர்சன்டேஜ் தானா? ரொம்ப கம்மி. ஏன் சொல்லுங்க தொகை பெருக மாட்டேங்குது? ஏன்னா நிறைய பேர் மாறிட்டாங்க, ஆனா உண்மையா நம்மள மாத்திக்கல. ஹல்லேலூயா. உண்மையா நம்மள மாத்திக்கலங்க. அதனாலதான் யாரை கேட்டாலும் நான் கிறிஸ்டின் உலக அளவுல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல முக்கியத்துவம் இருக்கும். ஆண்டவரை ஏற்று நிறைய பேர் கிறிஸ்துவனாங்க, ஆனா கிறிஸ்துவுக்குள் உண்மையா இருக்கிற எத்தனை பேர் கேட்டா தெரியாது. பேரளவுக்கு கிறிஸ்டின் நிறைய பேரு இருக்கதானே செய்யறோம். நன்மை கிடைக்குன்னா ஹல்லேலூயா, நன்மை கிடைக்கும்னா எந்த இடத்துலயும் மாத்துவோம். நல்லா புரிஞ்சு கொடுங்க. வாழ்க்கை மாறணும்னா வசனம் உங்களுக்குள்ள விருத்தி அடையணும். உன் பேச்சு மாறணும், உன் சிந்தை மாறணும், தேவனுடைய திட்டம் உங்களுக்கு தெரியணும். நான் அப்படியே குருட்டாட்டம் உள்ள வாழ்க்கை வாழ யாரை நீ ஏமாத்துறன்னு நினைக்கிற? உன்னை நீயே ஏமாத்துகிற. நான் சபையில இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், ஒரு வேளை உன் வாழ்க்கை பின் பக்கத்துல வேற மாறிடுச்சுன்னு வச்சுக்க, ஆண்டவர் ஒரு நாள் கைவிடுவார். ஹல்லேலூயா. சிம்சோனை போல அலையணும், திரியணும். ஹல்லேலூயா. தேவாவியானவர் சத்தம் கொடுத்துனே இருக்கிறாரு. எத்தனை பேர் கேட்கிறீங்களோ அத்தனை பேர் வாழ்க்கையை மாத்த போறாரு. எத்தனை பேர் கேட்காம மாய்மாலமா இருந்து இங்க ஒரு வேஷம். ஹல்லேலூயா. வேஷத்தை கர்த்தர் அறிவார். நான் யாருக்கு முன்னாடி வேஷம் பண்ணாலும் தெரியாது, ஆனா தேவனுக்கு முன்பாக நல்லா தெரியும் நான் நிர்வாணி. ஹல்லேலூயா. நல்லா தெரியும் நான் நிர்வாணி என்பதை. நான் எங்க போய் பூமிக்கு பாதாளத்துல படைக்கப்பட்டாலும் எனக்கு தெரிந்த ஆண்டவர் அவனுக்கு தேவனுடைய பார்வை மேல இருக்குது. ஹல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்னே உடைய தெரிந்து கொண்டாரே. அப்போ நீ தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவரே என்னை மாற்றிக் கொள்ளத்தக்கதாக தருணம் கொடுக்கும் போது ஒரே நாள் உங்களை தேவன் மாத்திக்க சொல்ல, ஒரே நாள் யாராலையும் மாத்திக்கவும் முடியாது. மாற்றுகின்ற தருணம் கிடைக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கள் கூட ஆண்டவரே இந்த காரியத்தை மாத்திக்கணும். ஹல்லேலூயா. நீ அப்படின்னு மாற்றத்துக்குள்ள கடந்து வந்தாதான் உன் வாழ்க்கை மாறும், உன் பேச்சு மாறும், நடக்க மாறும், சிந்தனை மாறும். நான் மாறவே மாட்டேன் பிரதர், நான் இப்படியே தான் இருப்பேனா இரு. ஒரு நாள் கர்த்தருடைய வருகை வரும், நீ சபையில முக்கியமா இருப்ப. பலிபீடத்துல வச்சு ஆண்டவங்க அழகுபடுத்திருப்பாரு. ஆனா கைவிரல ரிஸ்க்ல யார்தான் ஃபர்ஸ்ட் இருப்போம்? ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்க? மாத்திக்கல. தேவ சத்தத்துக்குள்ள வெற்றி அடையல. ஆண்டவர் பேசினாரு, ஊழியக்காரனை விட்டு கத்துனாரு. ஆனா எனக்குள்ள என்ன வரல? மாற்றம் வரல பிரதர். இங்க ஒரு வேஷம் வீட்டுக்குள்ள போனா வேஷம் மாறிய திரியிறான், விருதாவா சஞ்சலப்படுத்துறான், ஆஸ்தி அவனிகள் சேர்க்கிறான். அதை யார் தான் மாறுவாருன்னு தெரியல.
ஹல்லேலூயா. நான் சேர்த்து வச்ச எதையும் கொண்டு போக முடியாது. இந்த நேரத்துக்கு போனா எனக்கு டபுள் சம்பளம், ஓகே ரைட் கோ. ஆனா முடிவு எங்க போவ? டபுள் சம்பளம் கொடுத்த இடத்துக்கு போய் பாரு. உடனே மறுநாள் ஒரு ஆளை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நீ சொன்ன உனக்காக தானே உழைச்ச. அப்பாவா இருந்தாலும் ஆவி எனக்கு என்ன பண்ணதில்ல, ஏத்துக்கிறது இல்ல. அப்பா ஆவி வந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், அது எங்களை அலக்கழிக்காம போவாது. ஒரு சரீரத்துக்கு ஒரு ஆவி போதும். நான் அப்பா ஆவிய வச்சுக்கினேன், அம்மா ஆவிய வச்சுக்கினேன். ஹல்லேலூயா. உங்களை கற்புள்ள கன்னிகைகளாய் தேவன் தெரிஞ்சு கொண்டார். எதுக்கு? அப்பா ஆவி எடுத்துக்கோ, பரிசுத்த ஆவி எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உன் ஆவி உள்ளவர்ட்ட ஆண்டவரே, உன் அபிஷேகம் உள்ளவர்ட்ட ஆண்டவரே, உன் நிறைவு உள்ளவர்ட்ட ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கே ஸ்தேவானுக்குள்ள இருந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் என்னது? பரிசுத்தம், விசுவாசம். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் வாழ்க்கை மாறணும் நல்லா தெரியும். அதனாலதான் வனப்பட்டான், ஆவியில மாற்றப்பட்டான். அழைப்பு பத்தி விசாரிப்பு காரணம் தானே ஆண்டவரே அதையும் செய்ய ஆயத்த ஆண்டவரே. அங்க நின்னாலும் சாப்பாடு போட்டாலும் என் சரீரம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? பிரசங்கம் எங்க பண்றாங்க? அப்போஸ்தலர்கள் எங்க என்னத்தை சொல்றாங்க? அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்க 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 ஒரு நாள் நீ பிரசங்கியா மாறுவ. ஹல்லேலூயா. உன் பிரசங்கத்தை கேட்கத்தக்கதாக தேவன் அநேக ஜனத்தை வைப்பாரு. முதல்ல கேளு, எனக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நம்ம அந்த மாதிரி கேரக்டர் தான். சிலர்லாம் இருக்கிறாங்க, நான் பாத்துக்கிறேன், மிஞ்சின நீதிமான்கள். அவங்க சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும். யாரோ ஒருத்தர் சவால் விட்டாராம், அவரை பைபிள்ல காட்ட சொல்லுங்க பார்க்கலான்ட்டு. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாது. உங்களை மாதிரி மிஞ்சின நீதிமானா இருக்க நான் விரும்பல. ஹல்லேலூயா. நான் மிஞ்சின நீதிமானா இருந்தா தேவ சமூகத்துல இருந்து துரத்தப்படுவேன், தள்ளப்பட மாட்டேன், துரத்தப்படுவேன். ஆதாம ஏவாளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏதேன் தோட்டத்துல இருந்து துரத்தினாரு. நம்ம ஃபிட்னஸ் அல்ல, அன்ஃபிட்னஸா இருக்கிறோம். அன்ஃபிட்னஸா இருக்கிறவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இவன் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான். அவர் குற்றத்தை மன்னிப்பார். ஒத்துக்கிற என்ன பண்ணுவாரு? குற்றங்களை மன்னித்தீரே, என் நோய்களை நீக்கினீரே, படுகொழி நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. படுகொழி நின்று மீட்டாரே, என் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லே, ஒரே உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லே, ஒரே உள்ளத்தோடே. ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் மறக்காத. இன்னைக்கு காலையில உன்னை எழுப்பி கூட்டினது யாரு? ஹல்லேலூயா. நீ நினைக்கிற நானா எழுந்துட்ட போது, தானா எவனாலையும் எழுந்துக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்மலாம் பேட்டரி போடுற பொம்மை, ஆண்டவர் வந்து சார்ஜ் போட்டாதான் எழுந்துக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கிருபை இருக்கணும். இந்த பொம்மைக்கு நீங்க ஜீவனை கொடுக்கணும்னு நினைக்கணும். அப்பதான் நீங்க நானே எழுந்து செயல்பட முடியும். ஏன்னா அவர் கரத்தினால் செய்யப்பட்ட கிரியைகள் நாமே. யார் கரம்? அவர் கரம். அவர் நினைச்சாதான் இன்னைக்கு ஜீவனு. நான் நினைச்ச கூடாது பலத்தினாலே எழுந்து விட்டேன் என்று சொன்னா நீ முதல்ல விழுவ. ஹல்லேலூயா. என் மேலன்னு சொல்லாத.
பலன் இல்லாத பலவீனமான உன்னையும் பலப்படுத்தினது அவருடைய கிருபை. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. சொன்ன வைராக்கியமா சொன்ன ஆண்டவர் தானே நல்லதை செஞ்சாரு, அவருக்கு முன்னாடி வாய் திறக்கணும், அந்த வாயே வேணாம். ஹல்லேலூயா. யோவான் நம்ம அப்பாவுக்கு சொன்னாரு, யாருக்கு? சகரியாக்கு, தேவனை விசுவாசிக்காத நீ பேசவே தேவையில்லை. விசுவாசிக்காத நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் எனக்கு நன்மை செய்தாலும் வாயை திறந்து ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்னா நீ பேச தேவையில்லை. நானும் சொல்லிருக்கேன், தூதனை போல கடந்து வந்து கேப்ரியலே உன்னுடைய அபிஷேகம் என்னையும் தொடரட்டும், இங்க தேவனை துதிக்காத எல்லாம் உண்மையா போகட்டும், விசுவாசிக்கிற நான் மட்டும். ஹல்லேலூயா. நன்மை செஞ்ச என்ன சொல்ல, மனுஷன் செய்யல, மத்தவங்க செய்யல, உறவுக்காரங்க செய்யல, என்ன சுத்தி இருக்கிறவங்க செய்யல, எனக்கு நன்மை செய்தவர் எல்லாம் அவரே அவரே அவரே. ஹல்லேலூயா. அப்ப நன்மை செஞ்சா என்ன பண்ணோம்? கிருபை இரக்கம் ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் மேன்மை பாராட்டு. இதோ தகப்பனே, என்னை இந்த நாளிலே எழுப்பி கொடுத்தீரே, நன்றி ராஜா. நல்லா பாருங்க, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷர்கள் தொகை எருசலேமிலே மிகவும் இந்த வருஷத்துல நினைச்சு, ஆண்டவரே என்னால சீஷர்கள் உருவாகட்டும், ஆண்டவரே என்னால ஆத்துமாக்கள் பெருக்கட்டும், ஆண்டவரே என்னால தேவ சித்தம் நிறைவேறட்டும், ஆண்டவரே நான் பரலோகத்துல வரல வெறும் கையால வரப்படாத ஆண்டவரே. எப்பவுமே ஆண்டவர் கோசல எப்படி போனோம்? வெறும் கையால. நிறைய ஒரு ரோஜா கூட்டத்தை ஹல்லேலூயா கையில பிடிச்சு கொண்டு மணவாளனுக்கு முன்னாடி மணவாட்டியா, நான் சும்மா வரலப்பா, நிறைய ரோஜாக்களை பறித்து எடுத்து வந்திருக்கிறேன். அவன் பறிக்க கூடுமானால் அதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினாங்க, ஏன்னா வசனம் எனக்குள்ள வெற்றி அடிச்சது. வசனம் வெற்றி ஆத்துமா மேல அக்கறை வராது. நான் எப்படிதான் இருப்பேன்? எப்பவுமே இருக்கிற மாட்டோம், மாற்றமே இல்லை. வீடும் மாறல, நானும் மாறல. சில வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் உள்ள வரமாட்டேங்குது சொல்லுங்க? ஏன் வரமாட்டேங்குது? பிரதர் நாங்க வரோம், சபைக்கு வரோம், ஆனா ஏன் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட மாட்டேங்குதுன்னா, தேவனுக்குரிய இடத்தை கொடுக்க மாட்டேன்ற. உனக்குள்ள மாற்றம் வந்தாதான் உன் வீட்டுக்குள்ள மாற்றம் வரும். நீ மாறு. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ற? உலகத்துல வரவங்கள பார்த்து பார்த்து அவங்க மாட்டா உன் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அவனவன் செய்திக்கு தக்கதாக தானே தேவன் பலன் கொடுப்பாரு. ஒரு மனைவியா இருந்தா நீ மனைவி முதல்ல நீ மாறு, கணவனா இருந்தா கணவன் மாறட்டும், பிள்ளைகளா இருந்தா நீங்க மாறுங்க. மாறினாதான் பிரதர் மாற்றம் வரும். நான் மாறவே மாட்டேன்னா மாற்றம் எப்படி உள்ள வந்துடும்? ஆசீர்வாதம் மட்டும் உள்ள வரணும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டா என்ன பண்றோம்? நம்ம நினைச்சுவோம் ஆசீர்வாதம் இல்ல. சத்தியத்தை கேளு. ஆண்டவர் உங்க இடத்துல சொல்கின்ற குறை என்ன பண்ண? ஆண்டவரே என் இடத்துல இந்த குறைக்குது, நான் பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசாதான் பேசாத, பொல்லாத வார்த்தை பேசுறதுனா பேசாத. சிலர் கெட்ட வார்த்தை பேச மாட்டேங்க, ஆனா அடுத்தவங்களை குறிச்சு பேசுவோம். கசப்ப உள்ள வச்சதுன்னா எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் உள்ள வரும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட சொல்றாரு, ஆண்டவர் இதெல்லாம் மாத்திக்கிறாண்டவர், உனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புவான், எழும்புறதுக்காக செவின்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் கெட்ட வார்த்தை சொல்லுவோம், கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல பிரதர், ஆனா கெட்ட நினைவுகள் கூட இருக்கிறேன், கெட்ட சிந்தனை இருக்குது. இவன் எப்பனாச்சு நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நினைவுகள் இருக்குது. நினைவெல்லாம் உமதாகவோ, உள்ளும் புறம்பும் அவராக இருப்பார். ஆனால் என் முகத்துல அந்த மலர்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. உள்ளே இருக்கணும், வெளியவோ. I'm inside and I'm outside. Every side my God. Hallelujah. உள்ளேயும் அவர்தான்பா. அவர்தான் அவராரு. உள்ள அகத்தின் அழகு எங்க தெரியும்? உள்ள ஆவி இருந்துச்சுன்னா பெரிய அபிஷேகம் தெரியும். ஹல்லேலூயா. உள்ள ஆவி இல்லைன்னா பெரிய பாவியம் தான் தெரியும். நீ பாவிய மேல நீ பாவிதான், ஆனா உள்ள தேவ ஆவி இருக்கட்டும். ஆவி இருந்துச்சுன்னா சொல்லுவேன், நினைவெல்லாம் உமதாகவோ,
என் பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், செயல்படுத்தும் ஆவியானவரே, பலியா ஒப்பு கொடுத்துட்டா அங்க அசைவு வரக்கூடாது. அல்லேலூயா. பலியா ஒப்பு கொடுத்துட்டா என்ன வரக்கூடாது? நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டா போதும், ஒண்ணு என்ன பண்றோம், அப்போ அசைவாடும் உலகிற ஆவியில என்ன பண்ணும், அப்பதான் ஆடும். பலியா ஒப்பு கொடுத்தவனுக்கு எதுவும் ஆடக்கூடாது. நான் செத்தவன், உலகத்துக்கு மறித்து உன்னத தேவனுக்கு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நீ இங்கு வாழுற வாழ்க்கை தான் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை. பரலோக பிரசன்னத்தை உணரு, தேவனை தரிசி, தேவனோடு கூட இரு. அவன் முகத்தை பார்க்கணும், அவர் கண்ணை பார்க்கணும், அவர் இமைய பார்க்கணும். அவருடைய வாழ்க்கையில நானும் அவரோடு கூட இணைந்து நடக்கணும். அல்லேலூயா. கவனை போல் எல்லோராலும் ஒரு நாள் மறக்கப்பட்டேன், உடைந்து போன மாத்திர போல் என் வாழ்க்கை மாறினாரே. எல்லாரும் மாந்துட்டாங்க, நான் பலிபீடத்துல வைக்கப்பட்டவன். அல்லேலூயா. என் வாழ்க்கை பலிபீடம். எதை கொண்டு போறேன்? நேற்று நான் பார்த்தேன், ஒரு தம்பி வீடியோ போட்டிருந்தாரு. ஒரு பணத்தை ஒரு மனுஷன் மறைச்சுனா அவனை அந்த இதுல வச்சு நெருப்புல உள்ள அந்த வாயு பணத்துக்கு கொண்டு போறாங்க. இவ்வளவு நாள் அந்த உடம்பு எவ்வளவு ஆட்டம் ஆச்சு. அத சொன்னா அவாத சொன்னா என்ன குறிச்சு பேசுறாங்க, பின்னாடி பேசுறாங்க, முன்னாடி பேசுறாங்க, எங்கேயே பேசணும். இப்போ உள்ள போயிட்டு வச்சுன்னா அந்த பாடி எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, இதுதான் நம்ம நல. நம்ம என்னதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி எடைச்சி தங்கத்தை போட்டு இருந்தாலும் கடைசியா போகும்போது ஒரு காரியம் நடந்தது. மேல 2 வேஷ்டி போட்டிருந்தாங்க, ஒரு வேஷ்டியை உருவிட்டான். அந்த ஒரு வேஷ்டி எதுக்கு தெரியுமா? அந்த மனுஷனுடைய நிர்வாணத்தை அது முடிச்சு. அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான். நீ எதை சேர்த்து வச்சு ஓடினே இருக்கிற, உடைச்சு வைக்கிற, ஒரு நாள் போகும்போது எதை எடுத்துட்டு போவ? பெருமையான பாத்திரம் ஆண்டவரே. நான் பலிபீடத்துல வைக்கப்பட்டிருக்க சூடம் இருக்கக்கூடாது. திட்டுவாங்க, உன்னை பத்தி பேசுவாங்க, குரம் கூறுவாங்க. நான் கெட்ட வார்த்தை பேசல, ஆனா மனசுல அவங்களை குறிச்சு கெட்டதா நினைக்கிறேன். அதே ஆண்டவர் பாக்குறாரு. உனக்கு முன்னாடி ஒருத்தர் திட்டினாலும் அமைதலாயிரு, உன்னை புகழ்ந்து பேசினாலும் அமைதலாயிரு. ஏன்னா நான் பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவன். பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டது எப்படிமா? அத சந்தை வெட்டிடுவாங்க. நீங்க எத்தனை பேர் மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க? அவங்க சொல்லிக்கிறாங்க மாட்டுக்கறி எல்லாம் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. நீ மாட்டுக்கு என்ன சாப்பிடு, ஆட்டுக்கு என்ன சாப்பிடு. எத்தனை பேர் கறி வாங்க போகும்போது அந்த கறி அறுக்கும் போது அப்படின்னு ஆடிக்குது.
உங்க ஆயில போனா கூட அது என்ன பண்ண மாட்டேங்குது, அது துண்டு துண்டா என்ன வச்சு வெட்டப்பட்டாங்க. அது வெட்டிதான் வாய்க்குள்ள வச்சு தின்னும் பிரதர். இப்ப சுட்டுலாம் தின்றீங்க, சுடும்போது எந்த கறினா அடிக்குதோ அதான் நீ உன்னை அடுத்தவங்க வாய்க்கு நீ இனிமையா இருப்ப. ஆனா உனக்கு தெரியும், நான் செத்து போனவன், நான் செத்தால இனிமையா இருப்ப. சொல்லிட்டு என்னைக்கு நீ தேவனை தெரிஞ்சு கொண்டியோ, என்னைக்கு இயேசுவானவர் வாழ்க்கிறவதாரோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட கொடுக்கப்பட்டதோ, நீ பூமிக்கு மரித்து பரலோகத்திற்கு உயிர்ப்பிக்கப்பட்டாய். இனி நீ பரலோக போகணும். நீங்க உன்னை திட்டுவா, உங்க அடுத்த வாய்க்கு போட்டு மெட்டுவாங்க, அதனால அமைதியா இருக்கணும். ஏன்னா ஒரு காரியம் தெரியணும், அவனை போல் இன்னொரு முழுசா மறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண துணிக்க கூடாது. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சிஷ்யர்கள் தொகை எருசலேமில் பெருக தொடங்கிற்று. வாசிக்கமா, ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். சேவான் விசுவாசத்தினாலும் அல்லேலூயா. நாளுக்கு நாள் விசுவாசத்தை என்ன பண்றாரு, நிரப்பணும். அல்லேலூயா. நாளுக்கு நாள் ஆகணும். எல்லாம் உன் வலது கையை உயர்த்தி அதே மூச்சு தலையில வச்சு சொல்லுங்க, நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, இந்த பாத்திரத்தை நீரால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண்விழிச்சு செடிக்கணும், எதை குவிச்சும் கலங்காம இருக்கணும். இரவெல்லாம் கண்விழிச்சு செடிக்கணும், எதை குவிச்சும் கலங்காம இருக்கணும். நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா. இரவெல்லாம் கண்குறிச்சி செதுக்கணும், எதனையும் கலங்காம செதுக்கணும், எதற்குறிச்சும் கலங்காம இருக்கணும். நிரப்புங்கப்பா பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால ஏற்றங்கள் அறியணும். அப்பாவும் வழியும் நடக்கணும், ஏற்றங்கள் அறியணும். அப்பாவும் வழியும் நடக்கணும். நிரப்புங்கப்பா பாத்திரத்தை கண்ணீரால நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியால நிரப்புங்கப்பா. நல்ல புரிஞ்சுங்க. அந்த தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷர்கள் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்திலே வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே. அல்லேலூயா. நானும் கையில எத்தனை அற்புதம் நடந்திருக்கேன் தெரியுமா? ஏன் நடக்கல கேளுங்க, பக்கத்துல கை ஊத்தி. ஏன் நடக்கல? வருஷம் ஓடினது. ஏன் நடக்கல? ஏன்னா உள்ள இல்ல, உள்ள பாத்திரம் காலியா இருக்குது. அது இன்னும் பழமை சொல்லுவாங்களே, எதுல இருந்தாதான் எதுல வருமா? இந்த மண்பாண்டம் வெறுமையா இருந்துச்சுன்னா எப்படி மத்தவங்களுக்கு சொல்லும்? அல்லேலூயா. அபிஷேகம் இருந்துச்சுன்னா இது அபிஷேகத்தை குறிச்சு பேசும். ஏன்னா ஸ்தேவானுக்குள்ள நாளுக்கு நாள் வசனம் விருத்தி அடைந்தது. விசுவாசத்துல அவன் வல்லவனானா அவன் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு பெரிய ஆட்கள் வந்துட்டாங்க.
சாப்பாடு போட வந்தவன் சத்தத்தை கேட்டான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் தேவன் பயன்படுத்திக்கிட்டான், பத்திரமா நோக்கி போனான். ஆனா பல வருஷமா வருகிறது. நல்லா புரிஞ்சுங்க. சத்தத்தை கேட்க வேண்டிங்கன்னா நீ தேவன் உங்களை சத்துருக்கு விரோதமா நிக்க வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நான் பெரிய ஆளுன்னு காட்ட வந்தீங்கன்னா சபையை விட்டு ஓட வச்சிருவாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சத்தத்தை கேட்கவா இங்க யாரையும் பார்க்காத அவமானம் வரும், நிந்த வரும், போராட்டம் வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் இங்க யாரை பார்க்கணும்? ஏசப்பா பார்க்கணும். சீஷன் என்பவன் குருவை போலவே கணக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. அல்லேலூயா. நீ சீஷனாரையும் சீஷாரு, ஆனா நீ குருவை போல ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அங்க ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்பொழுது இவற்றினால் எண்ணப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அலெக்சாண்டரியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடன் என்ன பண்ணாங்க? தர்க்கம் பண்றாங்க. நம்ம கிட்ட அண்ணாரணி கேள்வி கேட்டா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. நான் நீங்க ஒரு கேள்வியோட அனுப்புறேன். அல்லேலூயா. நம்ம கிட்ட அண்ணா கேள்வி, 2 கேள்வி கர்த்தரை பத்தி கேட்டாங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்படியே படபடத்து போய் வெறுத்து ஊட்டி. அல்லேலூயா. நீங்க சேவன் கிட்ட யார் வரா? ஒருத்தன் வரல. யார் வரான்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்பொழுது விரக்தினா என்னப்பட்ட ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனா பட்டணத்தாரிலும் அலெக்சாண்டிரியா பட்டணத்தாரிலும் சிசிலியா நாட்டிலும் ஆசியா தேசத்திலும் இருந்து சிலர் எழும்பி சேவனோடு கூட 10 பேர் நம்மளை சுத்தி நின்று கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒன்லி ஜீசஸ் ஒரு டீம் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவங்க சொல்லுவாங்க, ஆவியானவர் ஒரு தேற்றவாள் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவங்க யாரு? தேற்றப்படுவங்க யாரு? பெண். அப்ப ஆவியானவருக்கு புடவை கட்டிட்டான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவியானவர் என்ன பண்ணா? இதெல்லாம் நமக்கு தெரியல வச்சுக்கோங்க. ஒரு தம்பி என்னோட கூட பேசிக்கொண்டே இருந்தான். அந்த தம்பி கேட்ட காரியம், நான் அந்த தம்பி கிட்ட கிளாஸ் படிக்க போனேன். கிளாஸ் படிக்கல, வேற ஒரு குரூப் மூலமா என்ன அதை ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் படிக்க போனேன். சில காரியங்கள் கேட்கும் போது எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா தம்பி கேட்ட காரியம், ஞானஸ்தானம் தேவையா? ஞானஸ்தானம் தேவையா பிரதர்? ஞானஸ்தானம் கொடுத்தா அவங்கம்மா பிரதர் அப்படின்னு கேட்டாப்புல. எனக்கு அந்த வார்த்தை வித்தியாசமா பட்டுச்சு. நான் தேவ சமூகத்தில் தான் இருக்கிறேன். ஆவியானவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெருமாவிட்டால் எங்க போக முடியாது? போக முடியாது. இயேசு கிறிஸ்து அதுக்கு உடன்படுறாரு. இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்றாரு. இயேசு கிறிஸ்து அதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அப்ப இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேணும்னு சொன்னா அவன் யாரு? யாருப்பா? அவன் கர்த்தருக்குள்ள கொண்டு போக கூடாதபடிக்கு வேறு ஆவியுடையவன். அல்லேலூயா. அவன் உன்னை சொல்லுவான், ஞானஸ்தானம் தேவையான்ட்டு. நீங்க என்ன சொன்னோம்? தேவையா தேவையில்லையா? ஏன் தேவை? ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை எடுத்தாலும் நான் எடுப்பேன். எனக்கு முன்னாடி இருக்கிற முன்மாதிரிகள் எனக்கு செய்து போனதை நான் செய்ய எனக்கு தரப்படாத. இயேசு கிறிஸ்துக்கு 8வது நாள்ல என்ன பண்ணாங்க? ஆலயத்துக்கு கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணாங்க. பண்ணாங்களா இல்லையா? நீங்க மத்தேயு எல்லாம் படிச்சு பாருங்க. மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா போய் படிச்சு பாருங்க. இயேசுவானவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது 2 பேர் அங்க தரித்திருந்தார்கள், காத்திருந்தார்கள் சொல்லிட்டு 2 சாட்சியாக காட்டுவாங்க. இப்போ 8வது நாள்ல நான் கேட்பேன், எதுக்கு பிரதிஷ்டை பண்ணணும்? அவரை பிரதிஷ்டை பண்ணணும், நானும் பண்ணணும். அவரை அதுக்கு உட்பட்டாருன்னா நானும் செய்யணும். நானும் விண்ணில வந்துட்டேன். விண்ணிலிருந்து வந்தவரே அவர் என்ன பண்ணாரு? தேவனுடைய கற்பனைகளை நிறைவேற்றணும் தான்
அதுக்கு தான் யோவான் ஸ்நானகன்ட்டு ஒரு மனுஷனை தேவன் நியமித்தாரு. அதுக்கு தான் அவர் சொன்னாரு, வனாந்தரத்திலே கூப்பிடுகின்றவனுடைய சத்தம் எழும்பும். ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானம் வேணான்றவன் எந்த ஆவி? ஹல்லேலூயா. அவன் தேவனுக்குள்ள உன்னை வளர்க்க பார்க்கல, தேவனுக்கு விரோதமா உன்னை எழுப்பத்தக்கதாக பொல்லாத ஆவியை உனக்கு விதைக்க பார்க்கிறான். எனக்கு தெரிஞ்சிச்சு இது சரியான ஸ்பிரிட் கிடையாது. நான் உடனே என்ன பண்ணேன், அன்னியோட கிளாஸ் முடிச்சிட்டேன், குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணிட்டு இனி உங்க குரூப் சைடே வரமாட்டேன்டா. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியம் இல்லைன்னா உடனே சைன் பண்றோம். அந்த இடத்துல யாரெல்லாம் பிளாக் பண்ணணுமோ அதெல்லாம் பிளாக் பண்ண மாட்டேன்றோம், மற்ற எல்லாரையும் பிளாக் பண்றோம். ஹல்லேலூயா. உன்னை தேவனுக்குள்ள நடத்தக்கூடாதபடிக்கு வேறு வழியா நடத்துறா அவனை பிளாக் பண்ணு ஃபர்ஸ்ட். இன்னைக்கு யார் உறவு சொல்லுங்க? ஆவி இல்லாதவனோட கூட தான் சஞ்சரிப்பு, தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களோட தான் வாழ்க்கை. ஒருவன் தன்னை சிறுபிள்ளை போல மாற்றிக்கொண்டு தேவனோடு கூட இசைந்திருப்பாரானால் ஆண்டவர் நிச்சயமா சாமுவேலை வளர்த்தது போல தேவ சமூகத்துல வளர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த இமானுவேலுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது சொல்லுங்க? ஆண்டவர் தான். நீங்க போகணும், தேவ சமூகத்துல இருக்கணும், அமைதியா இருக்கணும், குழந்தைங்க சேட்டை இருக்கதான் செய்யணும். பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் உங்க மேலையும் என் மேலையும், அதை புறம்பாக்குறது அல்ல. இப்ப பக்கத்துல கை பிடிச்சி சொல்லு, இனி தேவனுக்குள்ள நம்ம வளர்க்க மாட்டேன்னு நினைக்கிற எல்லாரையும் பிளாக் பண்ணுங்க. தேவனுக்குள்ள வளர்க்கிற வழியை எல்லாத்தையும் அன்பிளாக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன தேவனுக்குள்ள வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களோடு கூட இசைந்தாதான் நான் தேவனுக்கு பிரியமா இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த பக்கம் அத்தனை கூட்டம் வந்துச்சு, நடக்கிற காரியத்தை பாருங்க, வாசிக்கமா நேரம் முடியும் போது அவன் பேசுகிற ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க, ஆவியானவரை எதிர்த்து நிற்க ஒருத்தராலையும் கூடாது. ஆவியானவர் பேசுறது ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கவே கூடாது. இது இப்ப இல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரத்தின் என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க, 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவபக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் இருப்பாங்க. ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மொழியில மட்டும் இல்ல, எல்லா மொழியிலையும் ஒன்று பேசத்தக்கதாக உனக்குள்ள தேவனுடைய வரத்தை கொண்டு வர போகிறார். வல்லமை வரப் போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய தயவும் இரக்கமும் உன் மீது விழப் போகிறது. ஹல்லேலூயா. எல்லா பாஷையிலும் பேசுறாங்க. ஒரு நாள் எதுல பேசினா பேசுறதுலாம் வேற பாஷையில பேசுறாங்க. வேற பாஷையில மட்டும் பேசுறது முக்கியம் இல்ல, பரலோக பாஷையில பேசுறது ரொம்ப முக்கியம். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகின்றாய் என்று வேதம் சொல்கிறது. அப்புறம் தனியா இருக்கும்போது ஆண்டவரே உம்மோடு கூட பேசத்தக்கதாக என்னையும் ஆண்டவரே எனக்கு போல நான் நடக்கிற ஆண்டவரே நான் பேசுகின்ற பாஷை பரலோக பாஷையா இருக்கட்டும். தனியா நடக்கும் போதும் ஒரு காரியத்தை கொஞ்சம் பரலோக பாஷையை பேசிக்கொண்டு தேவனுடைய கரத்தை பிடிச்சு கொண்டே போ. ஆண்டவரே என் சுயம் சாகட்டும், ஜெயம் எனக்குள்ளே கடந்து வரட்டும், ஆண்டவருடைய அன்பு என்னை கிட்டி சேரட்டும், தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படத்தக்கதாக. தனியா போசனா யாரு கூட தான் பேசணும்? நீங்க தனியா போகும்போதெல்லாம் பாக்குற நிறைய காரியங்கள் உங்களோடு கூட பேசுவதை பார்க்கிறேன்.
நீ ஆண்டவரோடு கூட பேச ஒப்பு கூட. ஆண்டவரே பேசணும், ஆண்டவரே இன்னும் பேசணும், ஆண்டவரே அங்க நடக்கின்ற காரியத்தை பார்க்க கேட்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகின்றவர்கள் எல்லாம் யாரு? நிறையெல்லாம் கல்லாதவங்க. கலிலேயர்கள் என்ன கிடையாது, படிப்பு இல்ல, படிக்காதவன் கிராஜுவேட் பேசுந்த போல பேசுறாயா? உன்னையும் என்னையும் படிச்சவங்க மத்தியில தேவன் நிக்க வச்சு அடங்கு பார்த்து எதுக்கு நினைக்கிற? தன்மையை காட்டுவதற்காக அல்ல, தேவனுடைய பிரசனத்தை மற்றவங்க உணர வேண்டும் என்பதற்காக படிக்க தெரியாத உன்னையும் பாமரனாகிய உன்னையும் ஆண்டவர் மற்ற எல்லாருக்கும் நினைக்க வச்சு அந்த உயர்த்தின அன்பை நீ யோசிச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவரே உண்மை காட்டிருந்த உலகத்துல உயர்வானவர்கள் ஒருவரும் இல்ல. படிச்சவன் உங்ககிட்ட வந்து என்ன பண்றான்? படிச்சு குனிச்சு சொல்லுங்க பிரதர், நான் கேட்கிறேன். கர்த்தருடைய அன்பை நான் கேட்கிறேன் பிரதர், நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உண்மை வேற பாஷை பேசுற, படிச்சவங்க முன்னாடி பேசுற, ஆமரனா இருக்கிற பேசுற, நீ கலிலேயன் என்பதை எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியம், அப்படி இருந்தும் நம்மில் அவரவர் தங்களுடைய சொந்த பாஷையிலே இவர்கள் பேச கேட்கின்றோம். இது எப்படி? எந்த மனுஷன் வசன விருத்தியோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன் ஆண்டவர் இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் சொல்ற தீர்க்க தரிசனமா உன்னை பல பாஷையில ஆண்டவர் பேச வைக்க போறார். பல மொழிகளை நீ பல வண்ண சனங்களை நீ தேவனுக்குள்ள கொண்டு வர போற, பல மாதிரியான ஆட்களை தேவனுக்குள்ள உங்க வச்சு இழுக்கப்படுறவர்கள் உன்னை கொண்டு அநேக காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அற்புதங்களும் அடையாளங்களும் உன்னை கொண்டு நடக்கும். அப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேசுகின்றது எப்படி என்றார்கள்? பார்த்திகளும் மேதையும் ஏராமத்தியரும் செவிமித்தியரும் யூதேயா, கப்பதோனியா, பெந்து, ஆசியா, பிரிக்கியா, பிலிப்பியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரோனா பட்டணத்தில் சுற்றி இருக்கிற லிபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரித்திருக்கிற ரோமபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்து மைந்தர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளே இவங்க தேவனுடைய மகத்துவத்தை பேசுறது கூட என்ன பேசலாம்? இங்க யார குறிச்சும் பேச வேண்டாம், மகத்துவத்தை பேசுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாரு? இந்த மண்ணுலகில் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாரு? இந்த மண்ணுலகில் பேசணும். மகத்துவத்தை பேசு. வெளியே போனா உன் நண்பர்கிட்ட யார பத்தி பேசணும்? இவன் இப்படி அவ அப்படி போச்சு. இவன் எப்படா இவன் ஆணுக்கு எந்த மாதிரி நாசம் பண்ணுவா போச்சு. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் பார்த்தா சொல்லு. அவன் கட்டவனா இருக்கலாம், கட்டவன் கிட்ட பேசும்போது பேசி ஆண்டவர் ரொம்ப நல்லவர்ரா, உன்னை காட்டிலும் கட்டவனாகிய என்னையும் நல்ல வழி படுத்தக்கூடுமானால் நிச்சயமா உன்னையும் மாற்றுவாரா. உனக்கு விரோதமா நடப்பா சொல்லு. தேவ அன்பு என்ன மாத்தக்கூடனா நம்ம நிறைய நேரத்துல எது நினைக்க மாட்டோம் தெரியுமா? நம்மளையே ஆண்டவர் மாத்திட்டாரு. அடுத்தவங்களை பார்ப்போம், அவங்க மாத்தோம், நீ உன்னையே மாத்திட்டாரு. உன்னை மாத்தக்கூடாத எல்லாரையும் மாத்தக்கூடாது. துரோகி, பாவி, துரோகி எல்லாம் நான் தான். பவுல் சொல்லுவாரு, பாவியில அவரை காட்டிலும் பிரதான பாவி, துரோகில ஒன்னா நம்ம துரோகி. என்னையே மாத்திட்டாருன்னா எனக்கு எதிரடையா இருக்கிறவங்கள மாத்த மாட்டாரா? உன்னை காட்டில அவங்க ரொம்ப துரோகம் பண்ணல,
உன்னை காட்டி அவங்க பாவம் பண்ணல, ஆனா அவங்கள மாத்த முடியாது நீ நினைக்கிறீங்க, உன்னையும் மாத்திட்டாதான் அவங்களையும் மாத்துவாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் தான் தேவனுடைய மகிமை பேசினாங்க. அப்படியே 6வது அதிகாரத்துக்கு வந்துருவோம். வாசிமா 10 வாசிமா. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எடுத்திருக்க அவர்களால் கூடாமத்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் யாருக்கு விரோதமாக? மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகள் பேசுகிறான் கேட்டோம் என்று சொல்லும்படியாக யாரு? மனுஷனை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாதையை எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் தூஷண வார்த்தைகளை ஓயாம பேசுறான். எப்படி என்றால் அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம். இயேசுவானவர் மோசே கொடுத்த முறைமையை மாற்றினார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்று அங்க இருக்கிற இத்தனை பேரும் யாருக்கு விரோதமா சொன்னாங்க? தேவனுக்கு விரோதமா. இப்ப கேள்வியோடு கூட நான் முடிச்சேன். இப்போ மோசே கொண்டு வந்த முறைமையை எதை இயேசுவானவர் மாற்றினார்? மோசே கொண்டு வந்த எந்த முறைமையை இயேசுவானவர் மாற்றினார்? இல்ல, அடுத்த வாரம் எதை மாத்தலாம்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துவாங்க, கேட்டுங்க, கண்டுபிடிங்க. அடுத்த வாரம் நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன். ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் மாத்தினார். அதை நான் வேதத்தை அடிப்படையில் சொல்றேன். ஆனா நீங்க கொண்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. எல்லாம் தேவசமத்தில் அப்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரிடத்துல எழுந்து எல்லாம் சொல்லுவோம். விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யார் உண்டாண்டவர்? இந்த மண்ணுலகில் உண்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? மண்ணுலகில் வாழ்ந்தாலும் வாழ்வை விண்ணுலகை நோக்கி இருக்கணும். ஆண்டவர் சொல்லுங்க, இந்த மண்ணுலகில் உண்மையன்றி விருப்பம் எது உண்டு? ஒரே ஒரு வார்த்தை, இந்த மண்ணுலகில் உண்மையன்றி விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாரும் தேவை? உண்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாரும் தேவை? உண்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? வார்த்தைகளை கேட்டு வார்த்தைகள் இருதயத்தில் திருப்தி அடைவதற்கு தங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதிங்க. ஆண்டவரே பலப்படுத்துங்க, தொடர்ந்து